சரி சார், இப்போது நம்ம சிவகாசி பற்றின இந்த விருதுநகர் மாவட்டம் பற்றின பேசணும். இப்போது உங்கள்கிட்ட அம்மா பீரியடில் அம்மா வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை உங்கள் கையில் உங்கள்கிட்ட பொறுப்பாக கொடுத்துருந்தாங்க. அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பற்றி எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மா என்னை அமைச்சராக்கி செய்தி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, செய்தித்துறை இருந்துச்சு, அச்சுத்துறை இருந்துச்சு, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருந்துச்சு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, உதவி செய்வதற்காக அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு செல்ல குழந்தை. அந்த துறை அம்மா தான் உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கி அதற்கு தனியாக ஒரு அமைச்சரை என்னை போட்டாங்க. அதனுடைய நோக்கமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேன், லேப்டாப் இவைகளெல்லாம் வந்து தரமாக கொடுத்து அதை வெற்றியடைய வேண்டும், அந்த திட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைச்சராக போகின்ற பொழுது என்னிடத்தில் அம்மா சொன்ன அறிவுரை, அம்மாவுடைய அறிவுரையை ஏற்று சட்டமன்றத்திலேயே தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பாக 4 மாதத்துக்கு முன்பாகவும் சட்டமன்றத்திலேயே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை ரேஷன் கார்டு உள்ள மக்களுக்கும் மிக்சி, கிரைண்டர், பேன் கொடுத்து விட்டோம், தேர்தலில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் என்று சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக அன்றைய முதலமைச்சர் புரட்சியாளர் அம்மா அவர்கள் எடுத்துரைத்தார். அந்த பணியை செய்தது நான். அது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சேவை மனப்பான்மை உள்ள ஒரு துறை. அதில் பணியாற்றியது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்து பணியாற்றியது ஒரு அற்புதமான பங்களிப்பு, ஒரு அனுபவம். அந்த துறை அது மாதிரி லேப்டாப், மடிக்கணினி தேர்தல் நேரத்தில் இறுதிக்கட்ட வரை 16 இறுதிக்கட்டம் வரை எந்த கல்லூரி, பாலிடெக்னிக், அரசு உதவி வரக்கூடிய கல்லூரி எல்லாத்துக்கும் மடிக்கணினி கொடுத்தோம். அதற்கான தரவுகளையும் தகவல்களையும் அம்மாவிடத்தில் தெரிவித்து விட்டேன். ஆகவே அம்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு துறையாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருந்தது. அதில் பணியாற்றியது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அம்மாவுடைய ஆலோசனையை கேட்டு, அம்மாவுடைய அறிவுரையை கேட்டு, அம்மாவுடைய சொல்படி நடந்த ஒரு பிள்ளையாக பணியாற்றியது மிகவும் சந்தோஷமான நிகழ்வாக என்னால் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான தருணமாக இன்றைக்கும் பார்க்கிறேன். நன்றி சார். அதே மாதிரி உங்களோட முக்கியமாக இந்த ஆவின் அப்படிங்கிற துறை வந்து உங்களோட அமைச்சரவை நீங்கள் இருக்கும்போது, உங்கள் பொறுப்பில் இருக்கும்போது சிறப்பாக ரொம்ப செயல்பட்டதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றின உங்களோட அனுபவம், அதோட உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதை மட்டும் எங்களுக்கு 2016 வந்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவரோடு ஊரக தொழில்துறை அமைச்சராகத்தான் நான் பொறுப்பேற்றேன். சிப்காட் தொழில்துறை, சிட்கோ வந்து ஊரக வளர்ச்சி, ஊரக தொழில்துறை, அந்த துறையினுடைய அமைச்சராகத்தான் நான் பொறுப்பேற்று ஒரு மானிய கோரிக்கையில் ஊரக தொழில்துறையுடைய மானிய கோரிக்கையை நான் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தேன். அதற்கு பின்பு எனக்கு பால்வளத்துறை அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதே எனக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். ஒதுக்கி கொடுக்கும்போது அம்மாவை பார்த்து நான் வாழ்த்து பெற சென்ற நேரத்தில் அம்மா அவர்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள், பால்வளத்துறை என்பது மிகப்பெரிய கேஏகே போன்ற மிகப்பெரியவர்கள் இருந்த துறை, அதில் சிறப்பாக பணியாற்றுங்கள். இது வந்து மக்களுக்கான துறை, மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பால், ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பால் ஆவின் பால் தான். ஆகவே அந்த துறையை நீங்கள் சரியாக செயல்படுத்தணும்னு சொல்லி ஆலோசனை வழங்கி என்னை ஆசீர்வாதம் பண்ணினார். அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் சிறப்பாக பணியாற்றினேன் என்ற மனநிலை எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியார் பொறுப்பேற்ற பின்பு ஆவின் பால் 17 யூனியன் இருந்துச்சு, 17 ஒன்றியங்கள் இருந்தது. 17 ஒன்றியங்களை 25 ஒன்றியங்களாக வந்து மாற்றணும், பிரித்து அந்த மாவட்டத்தினுடைய சேலம் இருக்குன்னு சொன்னால் சேலம் நாமக்கல் ஒன்றா இருந்துச்சு, சேலம் யூனியன். அதே நாமக்கல் ஒரு யூனியன், சேலம் ஒரு யூனியன், அப்படி பிரித்தோம். கடலூர் யூனியனை 2ஆக பிரித்தோம். இப்படி மதுரை 2 தேனி யூனியன், மதுரை யூனியன் 2ஆக பிரித்து, இப்படி பிரித்ததில் 25 யூனியன்களை பிரித்து 25 யூனியன்கள்லேயும் லாபத்தை கொண்டு வந்தோம். ஆவினில் ஃபெடரேஷன்லேயும் லாபத்தை கொண்டு வந்தோம். சென்னையில் இருக்கிற ஒரு ஃபெடரேஷன்லேயும் ஆவின் பால் விற்பனையில் லாபத்தை கொண்டு வந்தோம். காரணம் தரமான பால், சரியான விற்பனை, கொள்முதல் விவசாயிகளிடத்தில் கொள்முதல் செய்வதாக இருக்கட்டும், விற்பனை செய்வதாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு பால் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பணத்தை கொடுத்தோம். சில நேரங்களில்
ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் தவறுச்சு சொன்னால் உடனடியாக முதலமைச்சர் எடப்பாடி இடத்தில் கேட்டு விடுவார். ஏதாவது ஒரு டிவியில் ஒரு செய்தி வந்தால் பால் உற்பத்தியாளர்கள் மறியல் என்று சொன்னால் உடனே என்னை கலைத்து பேசி உடனே என்னென்னு பாருப்பார். உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த ஜிஎம்கிட்ட பேசி எம்டிகிட்ட பேசி அவர்களுக்கு தேவையான அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான அந்த நாங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட பாலுக்கு பணத்தை உடனடியாக ரிலீஸ் பண்ணிடுவோம். எந்த விதமான பால் உற்பத்தியாளர்கள் மனமகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு பாலை கொள்முதல் செய்தோம். கொள்முதல் செய்யப்பட்ட பாலை விற்பனைக்கு போக மீதி பால்களை பவுடர்கள் ஆக்கினோம். ஆகவே எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொழிலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பால்வளத்துறையை செம்மைப்படுத்தி லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு துறையாக கொண்டு வந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கினோம். அது மட்டுமல்ல, ஆவின் பாலை அமுல் பால் தான் வெளிநாடுகளுக்கு சென்றது. குஜராத் அமுல் பால் குஜராத் கம்பெனி. அதற்கு பின்பு தமிழ்நாட்டுடைய ஆவின் பால் தான் வெளிநாடுக்கு சென்றது. அந்த பெருமையும் எடப்பாடியார் காலத்திலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் நடந்தது. நான் தான் எடப்பாடி இடத்தில் அனுமதி பெற்று பல நாடுகளுக்கு சென்று பால் விற்பனையை தொடக்கி வைத்தேன். குறிப்பாக சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், கத்தார், அரேபிய நாடு, கத்தாரு, குவைத்து, துபாய், இப்படி பல நாடுகளுக்கு போனோம். பல நாடுகளுக்கு போய் பல நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அதிகாரியிடத்திலும் அமைச்சரிடத்தில் பேசி நம்முடைய பாலினுடைய தன்மையை சொல்லி அதை அவர்கள் ஆய்வுக்குட்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய பாலினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு நம்முடைய பால்களை சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலப்பட பால்னு சொன்னால் அங்கே விற்கவே முடியாது. கடுகளவு தப்பு இருக்குன்னு சொன்னால் கூட கடற்கரைக்கு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நாட்டிலே சிங்கப்பூர்லேயே போய் இந்தியா, தமிழ்நாடு ஆவின் பால் போட்டு போர்டு வச்சு பெரிய திறந்தோம். நான் தான் தொடக்கி வச்சேன். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். அது எடப்பாடியார் எனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரம், மக்களுக்கு பணியாற்றுவதில் எனக்கு இருந்த ஒரு ஆர்வம், ஆவின் துறையை மிகப்பெரிய துறையாக மாற்றி எல்லா இடங்களிலும் ஹைடெக் பார்லர்கள் உண்டுது. சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஹைடெக் பார்லர், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஹைடெக் பார்லர், மினி பார்லர், இப்படி இப்போ பால் விற்பனையை கூட்டி பால் பொருள்கள் எங்கே பார்த்தாலும் பால், நெய், பவுடர், பால் பொருள்கள், ஸ்வீட்டு, ஆவின் ஸ்வீட்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடச்சிது. இன்றைக்கி அந்த நிலைமையே கிடையாது. எங்கே போய் நான் பாருங்கள், நீங்கள் எந்த நகரத்தில் போய் பாருங்கள், பாலும் கிடைக்காது, பவுடரும் கிடைக்காது, நெய்யும் கிடைக்காது. இந்த நிலை தான் இன்றைக்கி நிற்கிது. அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் பால் சரியாக கிடைத்தது. ஆவின் பால் என்று சொன்னால் ஒரு மரியாதை இருந்தது. எனது முயற்சி என்று சொன்னாலும் அதற்காக அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியவர் எடப்பாடியார். அதை உற்சாகப்படுத்தியவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். ஆகவே இதெல்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சியில் மறுமலர்ச்சி பெறும், புத்துணர்ச்சி பெறும், எல்லாம் பெருகிற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அதில் பால்வளத்துறையில் பணியாற்றியதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம். நான் அமைச்சராக பணியாற்றியது செய்தித்துறை, அச்சுத்துறை, சிறப்பு செயலாக்கத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பால்வளத்துறை. பல்வேறு காலகட்டங்களில் 5 துறைகளுடைய பல்வேறு துறைகளுடைய அமைச்சராக பணியாற்றியிருக்கின்றேன். எல்லா துறைகளிலும் நான் முத்திரை பதிக்கின்ற விதமாக மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு தான், மக்களுக்கு பயந்து தான் நான் நடந்திருக்கிறேன். யாரையும் பழிவாங்க வேண்டும், அதில் ஒரு லாப நோக்கத்தோடோ சுயநலத்தோடோ நான் செயல்படவில்லை. இது என்பது இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற மக்கள், அன்றைக்கு இருந்த ராஜேந்திர பாலாஜியுடைய நிர்வாகத்தில் என்னெல்லாம் நடந்தது என்பதை புரிந்து, இன்றைக்கு எனக்கு சில பேர் உங்களுடைய காலத்தில் ஆவின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பணிகளை செய்திருக்கின்றேன். ஓகே சார், பொறுமையாகவும் சில நேரங்களில் பட்டாசாகவும் வெடித்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. உங்களோட மக்கள் பணி தொடரணும் என்று நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் சார். உங்களுக்கும் இந்த செய்தி ஒளிபரப்பாகின்ற நேரத்தில் பார்க்கின்ற மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும், உங்களுடைய பணி தொடர்வதற்கு எனது வாழ்த்துக்களையும், எனது பணி தொடர வேண்டும் சொன்ன உங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.